வணக்கம் நண்பர்களே. இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த இடம் வந்து ஒரு காடு, மலை அடிவாரத்தை ஒட்டி இருக்கிற ஒரு அடர்த்தியான காடு. இந்த காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆஞ்சநேயர் சிலை இருக்குது. இந்த ஆஞ்சநேயர் சிலை வந்து ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு. எப்படியும் இந்த சிலையோட உயரம் வந்து ஒரு 50லேருந்து 60 அடி உயரம் வரைக்கும் இருக்கும். இந்த காட்டுக்குள்ளே இந்த பிரம்மாண்டமான ஆஞ்சநேயர் சிலை மட்டும் இல்லை, ஒரு மிகப்பெரிய பாம்போட சிலையும் இருக்குது. இந்த பாம்புக்கு வந்து 5 தலை இருக்குது. இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு 5 தலை நாகம் உள்ள ஒரு சிலையும் இந்த காட்டுக்குள்ளே தான் இருக்குது. அதே மாதிரி இந்த காட்டுக்குள்ளே ஒரு சிவன் கோயிலும் இருக்குது. இந்த சிவன் கோயிலில் இருக்கிற நந்தி சிலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது நந்தி சிலை. இந்த காடு எங்கே இருக்குது, எதுக்காக இந்த காட்டுக்குள்ளே இவ்வளோ பிரம்மாண்டமான சிலைகளெல்லாம் கட்டியிருக்கிறாங்க, இந்த கோயில் வந்து இந்த காட்டுக்குள்ளே எத்தனை வருஷமாக இருக்குது, எதுக்காக இந்த காட்டுக்குள்ளே இந்த கோயிலை கட்டியிருக்கிறாங்க, இந்த கோயிலை கட்டினவங்க யார், இந்த கோயிலோட சிறப்புகள்லாம் என்ன அப்படின்னு தொடர்ந்து பல சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் கண்டதும் கற்றதும் ஜெகன் இந்த சேனலை முதல் முறையாக பார்க்குற வியூவர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி காடு, மலை, இயற்கையான பல இடங்களை ரசித்து பார்க்குற உங்களை மாதிரியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களும் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த காடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சத்தியமங்கலத்தில் தான் இருக்குது. சத்தியமங்கலம் அப்படின்ற பேரை கேட்டாவே நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஏன்னா இங்கே சத்தியமங்கலத்தில் வந்து பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிகள் நிறைந்த ஒரு இடம். இங்கே தான் வந்து இந்த காட்டுக்கு பக்கத்தில் தான் வந்து இந்த கோயில் இருக்குது. இங்கே வந்து வனத்துறையினர் ஒரு எச்சரிக்கை பலகையை வச்சுருக்காங்க. பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி இது, இதுக்குள்ளே யாரும் நுழையக்கூடாது, நுழைஞ்சால் தண்டிக்கப்படுவீர்கள் அப்படின்னு. நாம் இந்த காட்டுக்குள்ளே நுழைய போகிறதில்ல. இந்த காட்டுக்கு எதிர்க்கவே இருக்கிற இந்த கோயிலுக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம். காட்டை ஒட்டியே இருக்கிற ஒரு வெட்ட வெளியான ஒரு இடம், ஒரு சமதள பிரதேசம். இந்த இடத்துல தான் வந்து இந்த கோயிலை வந்து கட்டியிருக்கிறாங்க. காட்டை ஒட்டியே இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து நிறையா மரங்கள், எல்லாமே காட்டு மரங்கள் தான். ஆனால் காடு மாதிரி அடர்த்தியாக மரங்கள் இல்லை. அங்கங்கே நிறைய இடைவெளி விட்டு அங்கே ஒரு மரம் இங்கே ஒரு மரம் தனித்தனியாக நிறையா மரங்கள்லாம் இருக்குது. ஆனால் இந்த கோயில் இருக்கிற வளாகம் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது, அமைதியாக இருக்குது. உள்ளே நுழைஞ்சது உடனே வந்து எந்த சத்தமும் இல்லை. ஏன்னா அதை சுற்றி வந்து ஊருங்க எதுவுமே கிடையாது. பக்கத்துலேயே மலை அதுக்கப்புறம் மலையை ஒட்டி காடு, இப்படி தான் இருக்குது. இந்த பகுதிக்குள்ளே நம்ம நுழைஞ்ச உடனேயே நம்ம கண்ணில் படுற மிகப்பெரிய ஒரு சிலை எதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த வீடியோவில் ஆரம்பத்தில் பார்த்த அந்த மிகப்பெரிய பாம்போட சிலை. 5 தலை இருக்குது இந்த பாம்புக்கு. மிகப்பெரிய பிரம்மாண்டமாக சிலை இருக்குது. இந்த பாம்பு தலைக்கு நடுவில் வந்து ஒரு சிவலிங்கமும் இருக்குது. இதை வந்து நாகலிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளோ பெரிய சிலையை வந்து, ஒரு பாம்பு சிலையை வந்து இந்த காட்டுக்குள்ளே வந்து எப்படி வடிச்சிருக்காங்கன்றது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இது வந்து ஒரு சிவன் கோயில். இந்த சிவனோட பேர் வந்து மாதேஸ்வரன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதேஸ்வரன் அப்படின்ற இந்த சாமி வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு வந்து குலதெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே சத்தியமங்கலம், அதாவது இந்த நம்ம இருக்கிற இந்த காட்டு பகுதியை சுற்றி இருக்கிற முக்கியமாக கெம்பநாயக்கம்பாளையம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. இது இந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஊர் வந்து அதுதான். அதே மாதிரி சுற்றி நிறைய வில்லேஜ், கிராமங்கள்லாம் இருக்குது. இங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் இந்த கோயிலை வந்து இந்த காட்டுக்குள்ளே கட்டியிருக்கிறாங்க. அதாவது இந்த கட்டடம் வந்து இப்போ தான் லேட்டஸ்ட்டாக கட்டியிருக்காங்க. ஆனால் ரொம்ப பல வருஷமாக, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாலேருந்தே வந்து இங்கே வாழ்ந்த அந்த குறிப்பிட்ட சமுதாய மக்கள் வந்து இங்கே வந்து அவங்களுக்குன்னு ஒரு குலதெய்வம் வந்து இங்கே கட்டியிருக்கிறாங்க. அதாவது ஒரு கல்லை நட்டு இருக்கிறாங்க. உள்ள சிவலிங்கம் கூட கிடையாது, 2 ரெட்டை பாறை அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க உள்ள. இதுதான் வந்து மாதேஸ்வரன் அப்படின்னு அவங்க வழிபடுறாங்க. இந்த கோயில் வளாகத்தில் தான் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு ஆஞ்சநேயர் சிலையையும் இவங்க கட்டியிருக்கிறாங்க. இவ்வளோ இன்டீரியரான இந்த காட்டுக்குள்ளே இவ்வளோ பிரம்மாண்டமாக இவ்வளோ பெரிய சிலையை இவங்க கட்டி வச்சுருக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த கோயிலுக்கு வந்து மக்கள் அதிகமாக வரதில்லை. இந்த குலதெய்வமாக வழிபடுற அந்த சமுதாய மக்கள் மட்டும்தான் வாரத்துக்கு 1 முறை 2 முறை வராங்க. அதுவும் முக்கியமாக வந்து வாரம் திங்கட்கிழமை வந்து இங்கே பூஜை வந்து சிறப்பாக நடக்குது. இந்த கோயிலுக்கு வந்து மக்கள் நடமாட்டம் அதிகமாக இல்லாததுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கோயில் இருக்கிற இந்த இடம்தான். ஏன்னா இந்த கோயில் வந்து காட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு இப்படி ஒரு கோயில் இந்த இடத்துல இருக்கிறதே தெரியறதில்ல. அதே மாதிரி இந்த கோயிலுக்கு வழிபட வராங்க இல்லையா ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்கள், அவங்களுடைய குலதெய்வம் வந்து இந்த மாதேஸ்வரன் கோயில்ன்ட்டு. அதாவது அவங்க கூட பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து ஒரு 12 மணி வரைக்கும் தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களே வந்து கோயிலை மூடிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் யாருமே இங்கே இருக்கிறதில்ல. இங்கே வந்து கரண்ட் வசதி இருக்கிறதா தெரியல இந்த இடத்த சுற்றி. ஒருவேளை கோயிலுக்கு மட்டும் இருக்குதா அப்படின்னு கூட எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த கோயிலுக்கு வரணும்னு ஆசைப்பட்றவங்க நீங்கள் வந்து எப்போ வரணும்னு கேட்டிங்கன்னா, வாரத்தில் மண்டே மட்டும் வாங்க. அதுவும் காலையில் 9லேருந்து மதியானம் ஒரு 12, 1 மணிக்குள்ளே வரைக்கும் தான் அந்த கோயில் திறந்துருக்கும். அதுக்கப்புறம் மூடிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே இருக்கிறது சேஃபும் இல்லை. ஏன்னா பக்கத்தில் காடு இருக்குது.
வனவிலங்குகளோட அபாயமும் உங்களுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் சுற்றி கரண்ட் எதுவுமே இல்லை. நீங்கள் ரிட்டர்ன் திருப்பி போகிறது ரொம்ப கஷ்டம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காட்டை ஒட்டி இருக்கிற இந்த கோயிலை நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி நிறையா வீடியோ வந்து கண்டதும் கட்டதும் ஜெகன் இந்த சேனலில் வந்து காடு, மலை, அதுக்கு நடுவில் இருக்கிற பல யாரும் போகாத கோயில்கள் இதெல்லாம் நிறைய வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் அந்த வீடியோலாம் தொடர்ந்து பார்க்கணுன்னா நீங்கள் வந்து இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உள்ளே வந்து ப்ளேலிஸ்ட்டு போங்க. நீங்கள் நிறைய இந்த மாதிரி வீடியோக்கள் நிறைய நீங்கள் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.